தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக ஆட்சியில் 60 ஆண்டுகள் கழித்து மீட்கப்பட்ட ஒரு நிலத்தை 60 நாட்களுக்குள்ளாக பிரைவேட் பார்ட்டி கிட்ட அடகு வைப்பதற்கு என்ன காரணம்? டிஸ்பியூட் உள்ள ஒரு லேண்ட டெபுடேஷன்ல வரக்கூடிய ஒரு சப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கிறாருன்னு சொன்னா அதற்கு என்ன உள்நோக்கம்? லெட்டர் எழுதின ஜேசிய லெட்டர் எழுதின அடுத்த நாளே எதற்காக ப்ரமோஷன்ங்கிற பேர்ல பழனி கோயில் இருந்து சென்னைக்கு நீங்க மாத்துறீங்க? அப்படி ஒரு ஆர்டரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த அடுத்த 3ஆவது நாள் 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன், 9ஆம் தேதி ப்ரமோஷன் எக்ஸிகியூஷன். எதற்காக செய்றீங்க? இது ஒரு பக்காவான பிளான்ட் அண்ட் எக்ஸிகியூட்டட் கிரைம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் நாள் அவர் கடிதம் எழுதுறாரு, அடுத்த நாள் இவங்க பத்திரம் தாக்கல் பண்றாங்க. பத்திரம் தாக்கல் பண்ற அதே நாளில் அவருக்கு டெம்பரரி ப்ரமோஷன் கொடுத்து கமிஷனர் இருந்து கடிதம் வருது. 6ஆம் தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. 9ஆம் தேதி அவரை ப்ரமோஷன் கொடுத்து அந்த இடத்துல இருந்து வெளில தூக்குறாங்க. அந்த லேண்டினுடைய மதிப்பு 100 கோடி ரூபாய். பத்திரத்துல 2 கோடி ரூபான்னு நீங்க எழுதுறீங்க. ஒரு சப் ரெஜிஸ்டருக்கு 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கிறோமே அப்படிங்கிற கூறுணர்ச்சி இருக்காது. அந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்காது. எந்த சந்தேகமும் இல்லாம அவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரா? என்ன, யாரை ஏமாத்துறீங்க? இன்னைக்குன்னு பார்த்து அந்த விஷயம் தெரிஞ்ச யாரும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல வேலையே பார்க்க மாட்டாங்களா? எல்லாரும் லீவ்ல போயிடுவாங்களா? என்ன சார் டிராமாவா? சினிமா எடுக்கிறீங்களா? நீங்க அமைச்சர் ரமேஷ் நான் ஊழலற்றவன், நான் குற்றமற்றவன், அத போலீஸ் சொல்லட்டும் சார், அத நீதிமன்றம் சொல்லட்டும். நீங்களே உங்களை ஊழலற்றவர் குற்றமற்றவர் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒண்ணு தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறதுங்கிறதே அந்த அமைச்சருக்கு தெரியாம இருந்திருக்கணும், இல்ல அவருக்கு தெரிந்துதான் இந்த ஊழல் நடந்திருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நிலத்தின் பத்திரப்பதிவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக ஊடக ஒருங்கிணைப்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். பழனி கோயில் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு தாவேக அரசு விற்றிருக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வேகமாக வைக்கப்பட்டது. முதல்ல ஆரம்பத்துல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் அதை மறுத்தார். இது மாதிரி அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா நான் உங்கள் மீது வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க. ஆனா இப்போது தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லோகேஷ் அவர்களும் ஒப்புக்கொள்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் ஒப்புக்கொள்கிறார். திமுக ஆட்சியில் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நிலம் தற்போது தாவேக ஆட்சியில வந்த உடனேயே விற்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இதுல அடிப்படையான சில ஃபேக்ட்ஸ பார்க்கணும். அந்த கோயில் நிலம் கோயில் வசமே பலகாலமாக இல்லை. அது ஒரு தனியார் ட்ரஸ்டினுடைய கண்ட்ரோல்ல இருந்த ஒரு நிலம். 60 ஆண்டு காலமாக அவர்கள் அதை பயன்படுத்திட்டு இருந்த ஒரு நிலம். அந்த நிலம் பொது சொத்தாகத்தான் அந்த மடம் பயன்படுத்துது. அது யாரோ ஒரு 2 இண்டிவிஜுவல் சொத்தை மடம் யூஸ் பண்ணல. அப்ப அதை அவங்க எந்த வகையிலும் மிஸ்யூஸ் பண்ணிடக் கூடாதுங்கிற அடிப்படையில கோயிலினுடைய லேண்டா அதை நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயர்ல மீட்டெடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு அந்த லேண்டை கொண்டு போய் 2 தனியார்கிட்ட கொண்டு போய் ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட கொண்டு போய் வித்திருக்கிறது தாவேக அரசு. இதுதான் அடிப்படையான ஃபேக்ட். 60 ஆண்டு காலம் ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு லேண்டை மீட்டெடுத்தது திமுக அரசு. மீட்டெடுத்த அந்த லேண்டை 6 மாசத்துக்குள்ள வித்தது தாவேக அரசு. இதுதான் பேசிக்கான ஃபேக்ட். இந்த இடத்துல இருந்து அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தண்டபாணி மடம் தான் அதை ரொம்ப காலமாக அந்த லேண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அத நம்ம திமுக அரசுல கோர்ட் மூலமாக அதனுடைய உரிமை கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு ஆபீசரை நியமிக்கிறோம். ஆபீசர் இன் தி சென்ஸ் பழனி கோயிலினுடைய செயல் அலுவலரே இந்த லேண்டுக்கும் அத்தாரிட்டியா மாறுறாரு. அதை நம்ம ஒரு ஆர்டர் போட்டு கன்வெர்ட் பண்றோம். அப்போ ஒரு டெக்னிக்கல் டேர்மா நீங்க ஒரு வகையில பாத்தீங்கன்னா அதுக்கு கோயிலினுடைய ஈஓவா இருக்கக்கூடியவர் தான் பொறுப்பானவர் அந்த லேண்டுக்கு. அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவர் மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படல. ஆனா அந்த லேண்டை ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுத்துடுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிடுது. இது ஒரு பக்காவான பிளான்ட் அண்ட் எக்ஸிகியூட்டட் கிரைம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க இது ஒரு சர்ச்சைக்குரிய லேண்டா இல்லையா அப்படிங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரு சின்ன லீகல் பெரிய இதுல இருந்தா கூட நம்மளை வந்து அங்க இங்க அப்படி இப்படின்னு அலைய விட்டு அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா ஒரு லேண்டு கூட ஃபேக்கா ரெஜிஸ்டர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையினுடைய வெளிப்பாடு. ஆனா இந்த லேண்ட்ல ஏகப்பட்ட லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அதை நீங்க வந்து அந்த வில்லங்க சான்றிதழ் எடுத்து பாத்தீங்கன்னாலே அதுல எத்தனை லீகல் டிஸ்பியூட் இருக்கு, அதுல எத்தனை செட்டில் ஆயிருக்கு, இன்னும் எத்தனை செட்டில் ஆகல அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா இது எல்லாம் காமன் மேனுக்கே தெரியும் அப்படிங்கும் பொழுது ஒரு சப் ரிஜிஸ்டருக்கு மிகப்பெரிய அளவுல அனுபவம் கொண்ட ஒரு சப் ரிஜிஸ்டருக்கு இது தெரியல, இந்த வழக்கினுடைய பேக்ரவுண்ட் தெரியாம அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னுட்டு இந்த கிரைமுடைய தன்மையை குறைக்க பார்க்கிறார் அறநிலையத்துறை அமைச்சர். முதல்ல இதை ஒரு கமிட் பண்ண மாட்டாரு. இல்ல சார் பதிவாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிமன்ற உத்தரவுப்படி நான் வந்து பதிஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. இல்ல, நீதிமன்ற உத்தரவு என்னங்கிறத அரசும் சார் பதிவாளரும் தெளிவா விளக்கணும். பொதுவா அரசு தொடர்புடைய கேஸ்ல நீதிமன்றங்கள் கடைசியா ஒரு வரி எழுதுவாங்க, இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னுட்டு. கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து கொடுங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்ப வந்து நான் ஒரு வேலை கேட்டு போறேன், எனக்கு வந்து காம்பன்சேஷன் கிரவுண்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு வகையில எனக்கு மாநகராட்சி ஒரு வேலை கொடுக்கணும்னு நான் ஒரு வழக்கு போடுறேன்னு வைங்களேன், அந்த வழக்கு விசாரிச்சு முடிச்சுட்டு 2-3 வாய்ப்பு இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு வார்த்தை எழுதுவாங்க, மாநகராட்சி இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னுட்டு. கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றது மட்டுமே கொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை வந்து முடிவெடுக்கிறதுக்கு நீங்க முடிவெடுங்க, இதனுடைய லீகல் டேர்ம்ஸ் இதனுடைய பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணி நீங்க முடிவெடுங்கிற டைரக்ஷன் தானே தவிர அது வந்து நீங்க பத்திரம் பதிவு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது இல்ல. நீங்க அதுவும் கூட முக்கியமான ஒரு விஷயம், நேற்று அதை அமைச்சர் தன்னுடைய பேட்டியிலேயே ஒப்புக்கொள்கிறார். ஆனா தப்பா தான் கிரெடிட் எடுத்துக்கிறார், அது திமுக அரசுக்கு சேர வேண்டிய கிரெடிட். இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் லேண்ட்ல எங்களுடைய நாலேஜ் இல்லாம இன்னும் சொல்ல போனா பதிவு செய்யக்கூடாது அப்படின்னுட்டு ஜேசி பழனி, அதாவது பழனி கோயிலினுடைய ஜாயிண்ட் கமிஷனர், பழனி கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர், அவங்க வந்து தொடர்ச்சியா பதிவுத்துறைக்கு கடிதம் எழுதுறாங்க. யார் யாருக்கு கடிதம் எழுதுறாங்கன்னா, பழனியினுடைய சார் பதிவாளருக்கும் மாவட்ட பதிவாளருக்கும் தொடர்ந்து கடிதம் எழுதுறாங்க. 15/9/2025 ஒரு கடிதம், 16/11/2025 ஒரு கடிதம், 25/12/2025 ஒரு கடிதம். இது மூணுத்தையும் யாரு சொல்றா? இன்னைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷே சொல்றாரு. ஆனா அவர் சொல்லாம விட்ட ஒரு டேட் இருக்கு, அந்த சொல்லாம விட்ட டேட்டு தான் இதே ஜேசி 2/7/2026 அன்னைக்கு, அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்பு ஒரு கடிதத்தை எழுதுறார். யாருக்கு? சார் பதிவாளருக்கும் மாவட்ட பதிவாளருக்கும், இந்த லேண்டை நீங்க எந்த வகையான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது, இதுக்கு தக்காரா வந்து என்ன, அதாவது ஜேசி பழனி கோயிலை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத 2/7/2026 தாவேக அரசு வந்த பிறகு கூட இந்த ஜேசி ஒரு கடிதம் எழுதுறாரு. திமுக ஆட்சியில் எழுதப்பட்ட கடிதங்களை எல்லாம் சுட்டி காட்டின அறநிலையத்துறை அமைச்சர் தாவேக ஆட்சியில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்பு எழுதின கடிதத்தை ஏன் சுட்டி காட்டல? அப்ப வந்து இது ஒரு பக்கம் வச்சுப்போம். அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. இந்த ஆவணத்தை வந்து 27 மார்ச் 2025 எழுதுறாங்க. இந்த மாதிரி லேண்டை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு விற்கிறதுக்கான ஆவணத்தை, அந்த பத்திரத்தை எழுதுறாங்க. அதை எப்ப தாக்கல் பண்றாங்கன்னா 3/7/2026. எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா 6/7/2026. அப்போ பத்திரம் எழுதி கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு தாக்கல் பண்றாங்க. தாக்கல் பண்ணி 4வது நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான கேள்வி, கொடைக்கானலுடைய சார் பதிவாளரை வந்து 1 டே டெபுடேஷன்ல பழனியினுடைய சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போட்டு டெபுடேஷன் டியூட்டில வரக்கூடிய யாராவது ஒருத்தர் இவ்வளவு பெரிய லேண்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்களா? அது வந்து தயக்கம் இல்லாம செய்யறாங்கன்னா இதுக்கு பின்னால பிளான் இருக்கா இல்லையா? இதுல 4 முக்கியமான டேட்டை நம்ம பார்க்கணும். 2/7/2026 ஜேசி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு கடிதம் எழுதுறாரு, நான் தான் இதுக்கு தக்கார் அப்படின்னுட்டு, இதுல நீங்க எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு. 3ஆம் தேதி இந்த பார்ட்டி கொண்டு போய் எனக்கு இதை பதிவு பண்ணி கொடுங்கன்னு பத்திரத்தை தாக்கல் பண்றாங்க. அதே 3ஆம் தேதி குறிப்பிட்ட பழனி கோயிலுடைய ஜேசிக்கு டெம்பரரி ப்ரமோஷன் கொடுத்து ஹெச்ஆர்சியினுடைய அடிஷனல் கமிஷனரா போடுறதுக்கு ஹெச்ஆர்சியில இருந்து லெட்டர் வருது. 2 ஒரே டேட்டு. முதல் நாள் அவர் கடிதம் எழுதுறாரு, அடுத்த நாள் இவங்க பத்திரம் தாக்கல் பண்றாங்க. பத்திரம் தாக்கல் பண்ற அதே நாளில் அவருக்கு டெம்பரரி ப்ரமோஷன் கொடுத்து கமிஷனர்கிட்ட இருந்து கடிதம் வருது. 6ஆம் தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. 9ஆம் தேதி அவரை ப்ரமோஷன் கொடுத்து அந்த இடத்துல இருந்து வெளில தூக்குறாங்க.
என்னுடைய அடிப்படையான சில கேள்விகள். திமுக ஆட்சியில் 60 ஆண்டுகள் கழித்து மீட்கப்பட்ட ஒரு நிலத்தை 60 நாட்களுக்குள்ளாக பிரைவேட் பார்ட்டி கிட்ட அடகு வைப்பதற்கு என்ன காரணம்? டிஸ்பியூட் உள்ள ஒரு லேண்ட டெபுடேஷன்ல வரக்கூடிய ஒரு சப் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கிறாருன்னு சொன்னா அதற்கு என்ன உள்நோக்கம்? லெட்டர் எழுதின ஜேசிய லெட்டர் எழுதின அடுத்த நாளே எதற்காக ப்ரமோஷன்ங்கிற பேர்ல பழனி கோயில்ல இருந்து சென்னைக்கு நீங்க மாத்துறீங்க? அப்படி ஒரு ஆர்டரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த அடுத்த 3ஆவது நாள் 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன், 9ஆம் தேதி ப்ரமோஷன் எக்ஸிகியூஷன் எதற்காக செய்றீங்க? ஒருவேளை அமைச்சர் என்ன சொல்றாரு, தவறுதலா நடந்துருச்சு. இட்ஸ் நாட் அ தவறு சார், இது ஊழல். ஊழலுக்கு தவறுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏதோ கிளரிக்கல் எரர் மாதிரி பேசுறீங்க. அவர் லெட்டர் சரியா படிக்காம கையெழுத்து போட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிளரிக்கல் எரர் பண்ணிட்ட மாதிரி நீங்க அதை சுருக்குறீங்க. இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் கிரைம்ங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அந்த டேட்டா எல்லாம் அதுதான் சொல்லுது. இதெல்லாம் கூட விட்டுருவோம் சார், விட்டுருவோம்னா தூக்கி போட்டுருங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே கிரைம். ஆனா இதை விட முக்கியமான ஒரு பேசிக்கான கேள்வியை கேட்போம். அந்த லேண்டினுடைய மதிப்பு 100 கோடி ரூபா, பத்திரத்துல 2 கோடி ரூபான்னு நீங்க எழுதுறீங்க. ஒரு சப் ரெஜிஸ்டருக்கு 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கிறோமே அப்படிங்கிற கூருணர்ச்சி இருக்காது? அந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்காது? எந்த சந்தேகமும் இல்லாம அவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரா? என்ன, யாரை ஏமாத்துறீங்க நீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னுட்டு எல்லாரும் ஏமாத்தக்கூடிய வேலைகளை நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இல்ல, இப்ப இது ஒரு சார்பதிவாளரோடு முடியக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. இது மிகப்பெரிய அளவுக்கு நெட்வொர்க் வச்சுதான் அதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? ஏன்னா நீங்க சொல்வதை போல பத்திரப்பதிவு அந்த கைடன்ஸ் வேல்யூமே குறைத்து போட்டிருக்கிறாங்க. 98 கோடி ரூபாய் இருக்கு. அதுவும் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் தானே, அதுவும் நஷ்டமாக தானே மாறுது. அப்ப இது மிகப்பெரிய, அதாவது கோயில் சொத்து ஒரு பக்கம் போகிறது, இன்னொரு பக்கம் அரசுக்கு இழப்பு என்பதும் ஏற்படுதுன்ற 2 பாணியில பார்க்கும்போது சார்பதிவாளரை மட்டும் சுருக்கி இதை பார்த்துட முடியாதுல்ல? இல்ல, நிச்சயமா இது சார்பதிவாளர் மட்டும் தொடர்புடைய குற்றமாக எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்டர் அறநிலையத்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் அதனுடைய ஹையர் அபிஷியலும் சேர்ந்துதான் இதை செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அதை இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா, 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, 98 கோடி ரூபாய் கணக்குல வரல. இதை சாதாரண சார்பதிவாளர் செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா நாங்க காதுல பூ வச்சுட்டு இல்ல. சுறா சூப்பர் ஹிட்னு சொன்னா நம்பக்கூடிய ரசிகர்கள் இதை நம்புவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பிட்ட ஜேசிய தொடர்ச்சியாக நீங்க ப்ரமோஷன்ங்கிற பேர்ல அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திருக்கீங்க. இதுக்கு பின்னால யார் இருக்கிறா? வெறும் அமைச்சர் அதிகாரிகளோடு இந்த ஊழல் நிற்கிறதா, அமைச்சர்களை நோக்கியும் இந்த ஊழல் நகர்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க வழக்கு பதிவு செய்து முழுமையாக விசாரணை நடத்தும். நீங்க அமைச்சர் ரமேஷ் நான் ஊழலற்றவன், நான் குற்றமற்றவன், அதை போலீஸ் சொல்லட்டும் சார், அதை நீதிமன்றம் சொல்லட்டும். நீங்களே உங்களை ஊழலற்றவர் குற்றமற்றவர் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு சார்ஜ் வந்திருக்கு. அந்த சார்ஜ் முழுமையாக விசாரித்த பிறகு அதில் தொடர்புடையவர்களை எல்லாம் நீங்க தண்டனைக்கு உட்படுத்துங்க. அதுல உங்களுக்கு தொடர்பு இருந்தா நீங்களும் தண்டனைக்கு உட்படுத்தப்படணும். அப்ப நீங்க ஊழல் செஞ்சீங்களான்னு கேட்டா இல்ல நான் பண்ணல, அதை நீங்க சொல்லாதீங்க. லெட் தி டாக்குமெண்ட் சேஸ், லெட்ஸ் தி இன்வெஸ்டிகேஷன் சேஸ், லெட் தி கோர்ட் ஸ்டே. நீங்க அதை நான் ஊழல் பண்ணல அப்படின்னா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. யார் என்னைக்கு ஒத்துக்கிட்டா நாங்க பண்ணோம், நாங்க தான் ஊழல் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா? இன்னொரு முக்கியமான இந்த விவகாரம், இந்த விஷயத்துல அடிப்படையில இந்த ஊழலை அறநிலையத்துறை கண்டுபிடிக்கல, பத்திரப்பதிவுத்துறை கண்டுபிடிக்கல. அறநிலையத்துறை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா அமைச்சர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். இல்ல, பத்திரப்பதிவுத்துறை கண்டுபிடிச்சு அறநிலையத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏங்க இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பா நடந்திருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு நடவடிக்கை எடுத்திருந்தா இல்ல அமைச்சர்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர் ஒரு நாள் டெபுடேஷன்ல ஒருத்தர் வருவாராம், லெட்டர் எழுதின ஒரு டிரான்ஸ்பர் ஆவாராம், 60 வருஷமா ஆக்கிரமிப்புல இருந்த லேண்ட 6 மாசத்துக்கு முன்னாடி மீட் எடுத்தா அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க விட்டீங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த விஷயம் தெரிஞ்ச யாரும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல வேலையே பார்க்க மாட்டாங்களா, எல்லாரும் லீவ்ல போயிடுவாங்களா? என்ன சார் டிராமாவா? என்ன சினிமா எடுக்கிறீங்களா? நல்ல திரைக்கதை எழுதுறீங்க, ஆனா கிளைமேக்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. பாபநாசம் படத்துல வர மாதிரி ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லணும், ஒரே மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க. அதுவே அடிப்படையில பிழையானது. நீங்க ரொம்ப முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஊழலை கண்டுபிடித்தது அறநிலையத்துறையோ பத்திரப்பதிவுத்துறையோ அல்ல. பொதுமக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆக்டிவிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க,
அரசியல் கட்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஊழல் ஒழிப்பு இயக்கங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் ரோட்டுக்கு வந்து போராடின பிறகு, எல்லாரும் இது ஒரு நியூஸ் ஆக்கின பிறகு, இது சோசியல் மீடியாலையும் இது ஒரு டிஸ்கஷனா மாறின பிறகு நீங்க உள்ள புகுந்து நடவடிக்கை எடுத்தங்கிற பேர்ல ஒரே ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை இது பண்ணிருக்கீங்க, பணியிடை நீக்கம் பண்ணிருக்கீங்க. என்ன, யாரை ஏமாத்துற வேலை இது? இப்போ 60 ஆண்டுகளமாக அந்த சொத்து வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்படுவதற்கான வேலைகள் பல முயற்சிகள் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப கடந்த திமுக ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் கடிதம் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியான இந்த நிலத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற முயற்சியை திமுக ஆட்சியில தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா தாவேக ஆட்சியில் வந்த 60 நாட்களில் இதை தடுக்காமல் நீங்க சொல்வதை போல சார்பதிவாளர் இருந்து எல்லாற்றையும் மாற்றி விட்டு ஆபீஸ்லாம் லீவ் போட்டு இன்னொருத்தர் டெபுடேஷன்ல வந்து கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு தாவேகாவுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி? ஊழல் தான் லாபம், ஊழல் தான் லாபம், வேற என்ன லாபம் இருக்கு போகுது? மிகப்பெரிய அளவுல ஊழலை அவர்கள் எக்ஸிக்யூட் பண்றாங்க. கோயில் லேண்ட வந்து கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டான ஊழல். நீங்க அது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது. ஏதோ தவறுதலா நடந்துருச்சு அப்படின்ட்டு, ஏதோ சின்ன பிள்ளை வந்து குழந்தை தப்பு பண்ணிடுச்சு இனிமே நடக்காது அப்படிங்கிற டோன்ல வந்து அமைச்சர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு இருக்கிறார் அவர் அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சில் இருந்து நமக்கு தெரியுது. ரொம்ப சிம்பிள். மிஸ்டர் கிளீன்னு சொல்றீங்கல்ல சார், முதல்ல பதவி விலகுங்க. பதவி விலகிட்டு உங்க துறையில நடந்த ஒரு விஷயத்துல உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது நிரூபிச்ச பிறகு நீங்க பதவியில வந்து உட்காருங்க. இல்லைன்னா அந்த மிஸ்டர் கிளீன்னு சொல்லாதீங்க. இல்ல நான் சுத்தமானவன் அப்படிங்கிறது சொல்றதுக்கான அடிப்படை தகுதியோ தார்மீகமோ உங்களுக்கு இல்ல. ஏன்னா இத சார் ஒண்ணும் இல்ல, யார் போலீஸ் விசாரிக்கிறா? ஸ்டேட் கவர்மெண்ட் இதை விசாரிக்க போகுது. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, விஜயனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ் விசாரிக்க போகுது. எந்த போலீஸ்? விஜயை விமர்சிச்சார் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளிய, போலியோ அட்டாக் ஆன ஒருத்தரை, எழுந்து நிக்கவே முடியாதுங்கிற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னால இவருக்கு ரிமாண்ட் கொடுங்கன்னு கேட்கிற அந்த போலீஸ், அதே குளித்தலையில ஒரு தாவேக ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணிடம் அத்துமீறி பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டாருன்னு பொதுமக்கள் கூப்பிட்டு வச்சு அடிச்சு உதைக்கிறாங்க. போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. அந்த போலீஸ் தான் இதை விசாரிக்க போகுது. திருநெல்வேலியில 5 வயசு குழந்தை நடுரோட்ல வெட்டி கொல்லப்படுது. அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்ல, கைது நடவடிக்கை எடுக்கல. அப்போ அது லேட்டரா தான் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. மேடையில பேசிட்டாருங்கிறதுக்காக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்றாங்க. அந்த போலீஸ் தான் இந்த வழக்கை விசாரிக்க போகுது. நீங்க நாகர்கோயில இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? 200 கிராம் சம்திங் நினைக்கிறேன் அவர் குட்கா வச்சிருந்தார் அப்படின்னுட்டு ஒரு மாற்றுத்திறனாளிய கொண்டு போய் வச்சு ரிமாண்ட் பண்ணி அவரை வந்து சிறையிலேயே துன்புறுத்தி இருக்கிறாங்க. 19 இடத்துல காயம் இருக்கு அப்படின்னுட்டு அவர் இறந்து போயிருக்கிறார். லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல கிலோ கணக்குல 100 கிலோ 140 கிலோ அப்படின்னு ஒரு தாவேக நிர்வாகி குட்கா வச்சுட்டு மாட்டுறாரு. ஸ்டேஷன் பெயில ரிலீஸ் பண்றாங்க சார். அப்ப தாவேகாவுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு இயங்கக்கூடிய தாவேகாவினுடைய காவல்துறை, விஜயனுடைய காவல்துறை இந்த கேஸை விசாரிக்க போகுது. என்ன நியாயம் கிடைச்சிடும்? அமைச்சர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரோ அதான் அவங்க விசாரணைங்கிற பேர்ல எழுதி கொடுக்க போறாங்க. சுதந்திரமான நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் பேரில் வெளிப்படையான ஒரு விசாரணை நடத்தப்பட்டால் இந்த ஊழலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, அது அதிகாரிகளோட நிக்குதா, அமைச்சரோட நிக்குதா, அமைச்சர்களோட நிக்குதா, முதலமைச்சர் வரைக்கும் நீளுதா அப்படிங்கிறது வெளிப்படையான நியாயமான விசாரணை நடந்தா மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைய தேதிக்கு ஒரு லேண்ட நீங்க ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு தாரவாத்து கொடுத்துட்டீங்க. 60 ஆண்டுகளாக ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்து திமுகவால் மீட்கப்பட்ட ஒரு நிலத்தை 60 நாள்ல கொண்டு போய் ஒரு தட்டை வித்துட்டீங்க அப்படிங்கிறது தான் ஊழலுக்கான முழுமையான சாட்சி. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவர் வந்து இந்த லேண்ட் டிஸ்பியூட் தொடர்பா வந்து நான் அந்த இவரை நடவடிக்கை எடுத்துட்டேன், அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், யாரா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம் சார். இல்ல, இன்னை வரைக்கும் இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படவில்லை. நேற்றைக்கு அமைச்சர் என்ன பேசுறாரு? நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, இந்த லேண்டை நாங்க மீட்போம். மீட்ட லேண்டை கொடுத்துட்டீங்க சார். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, மீட்போம் இல்ல, மீட்டது திமுக, நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்றதுல உங்களை எது தடுக்குது? மற்ற மாநில பத்திரப்பதிவு விதிகள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய பத்திரப்பதிவு விதிகள்ல சில சிறப்பு பவர்ஸ் வந்து சப் ரிஜிஸ்ட்ராருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராருக்கும் உண்டு, கமிஷனருக்கும் உண்டு. என்ன அப்படின்னா, சில முறைகேடான பத்திரப்பதிவுகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில ரத்து செய்வதற்கான அதிகாரம் உண்டு. மற்ற மாநிலங்கள்ல சிவில் சூட் போட்டு டிஸ்பியூட் கோர்ட்ல முடிஞ்ச பிறகுதான் ரத்து பண்ண முடியும். அது பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் நயினார் மகேந்திரனுடைய பையன் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்புன்னு நினைக்கிறேன் ஒரு லேண்ட் ஆக்கிரமிச்சாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்து அந்த பத்திரப்பதிவை
ரத்து செய்தது அன்றைய பத்திரப்பதிவுத்துறை. நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, பதிவை ரத்து பண்ணுங்க. ஏன் எது தடுக்குது? நீங்க தான் மிஸ்டர் கிளீன் தானே, ஊழல் இல்லைல்ல. அப்ப ரெண்டே விஷயம் தான் சார் இருந்திருக்கணும். ஒண்ணு, தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறதுங்கிறதே அந்த அமைச்சருக்கு தெரியாம இருந்திருக்கணும். இல்ல அவருக்கு தெரிந்துதான் இந்த ஊழல் நடந்திருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். இது எதுங்கிறத யார் தீர்மானிக்க போறா? நீங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நீங்க அக்யூஸ் பண்ணப்படுற இடத்துல இருக்கீங்க. தீர்மானிக்க வேண்டியது ஒரு சுதந்திரமான விசாரணை அமைப்பு. அந்த விசாரணை அமைப்பு இதை தீர்மானிக்கணும். அது வரைக்கும் நீங்க அதிகாரத்தை விட்டு விலகிடுங்க. நீங்க அப்பதான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், அப்பதான் பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மா படத்துல டயலாக் எடுக்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு பாவமா குழந்தை மாதிரி வச்சுட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டா மக்கள் தான் நம்பிடுவாங்க. இல்ல சார், முதல்ல விக்டிம் பிளே பண்றதை முதல்ல நிறுத்துங்க. அன்னைக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளர் இவர் தான் பாப்பாங்கிறாரு. பாப்பான்னு சொல்லத்துக்கு அவரு பாப்பா அப்படின்னு, நீ தான் பாப்பான்னு அவரு இது பண்றாரு. அவருடைய வயது அனுபவத்துக்கும் இவருடைய வயது அனுபவத்துக்கும் பாப்பா, நீங்க தான் பாப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே பாப்பான்ட்டாரு பாப்பான்ட்டாரு அப்படின்னு எழுந்து அழுகை போட்டீங்கல்ல, சீனை கிரியேட் பண்ணீங்கல்ல. ஆனா என்ன, அன்னைக்கே எங்க அமைப்பு செயலாளர் பிரஸ் மீட்ல இது தவறா திரிக்கப்படுங்கிறதுக்காக அதை கரெக்ட் பண்ணிட்டு போறாரு. வெளிப்படையா இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க வழக்கு போடலாம்ல? தூக்கி உள்ள வச்சிருவாங்களா உங்க அமைச்சரை? அரசு ரெடியா இருக்கா? முதல்ல உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க சார். அழுகிற வேலையை நிப்பாட்டுங்க. ஒருத்தன் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டான், வழக்கு போடுவேன், போடுங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, இந்த கேள்வி எல்லாம் எழுப்புறோம்ல, கேள்வி எழுப்பணும், வழக்கு போடுங்க, பேஸ் பண்ணுவோம். இது சாட்டப்பட்டவர் நீங்க, அதை முதல்ல கமிட் பண்ணுங்க. இதே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தான் சட்டமன்றத்துல சொல்லும் போது, ஊட்டியில ஒரு கோயில், அதுல வருமானமே இல்லை, ஆனா பல 100 கோடி ரூபாய்க்கு கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க, நான் கோயில் சொத்தை கோயிலுக்கு தான் பயன்படுத்துவோம் அப்படின்லாம் ரொம்ப பேசினார். ஆனா இப்ப அவர் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல சிக்கியிருக்கிறார். நீங்க பதவி விலக சொல்றீங்க. இதற்கு முன்னாடி சரத் அப்படின்ற அமைச்சருமே அந்த போதைப் பொருள் அந்த இதை பயன்படுத்தினார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அவரை பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் எழுந்துச்சு. ஆனா அவரையுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை, அவரும் பதவி விலகவே இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஊழலே ஒளிஞ்சிருச்சு, சிரிச்சுக்கிட்டே மக்கள் இருக்கிறாங்க, ஆபீஸுக்கு போனா கூட சேர் போட்டு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேக்குறாங்கன்ற அளவுக்கு வேற மாதிரி பேசுறாரு. இது முன்னுக்கு பின் போறனா இல்லையா? ஆபீஸ்க்கு வந்தவங்களை உட்கார வச்சு சேர் போட்டு ஜூஸ் இளநீ எல்லாம் கொடுத்துதான் 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. நடந்துச்சா இல்லையா? இது ஊழலா இல்லையா? நாம எல்லாம் இந்த வேல்யூ மட்டும் பேசுறோம். அடிப்படையில ஹெச்ஆர்சி லேண்ட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததே தப்பு சார். 100 வருஷமா வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஹெச்ஆர்சி லேண்ட்னு ஐடென்டிஃபை ஆனா அந்த இடத்துல பட்டா கொடுக்க முடியாது. அவங்க 100 வருஷமா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் அவங்க தாத்தா அந்த லேண்ட கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். என் தாத்தா ஒரு லேண்ட ஒரு கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். நான் அந்த வீட்டிலேயே 100 வருடமாக 3 தலைமுறை 4 தலைமுறையா இருக்கலாம். நான் ஒரு நாளும் போய் பட்டா கிளைம் பண்ண முடியாது, என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஹெச்ஆர்சி லேண்ட ஒருபோதும் நீங்க இந்த மாதிரியான பர்பஸ்க்கு விற்கவோ ரெஜிஸ்டர் பண்ணவோ முடியாது. அதிகபட்சம் குத்தகைக்கு கொடுக்கலாம். அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நடைமுறை. ரெசிடென்சியல் பர்பஸுக்கும் விவசாயம் பண்றதுக்கும் இதுக்கு இந்த மாதிரி கடைகள் நடத்துவதற்கும் குத்தகைக்கு கொடுப்பதுங்கிறது நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு லேண்ட நம்ம திருப்பி திருப்பி வேல்யூ தான் பேசுறோம். 100 கோடி 2 கோடி அது விஷயமே இல்லை. அது அப்புறம் அது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட பிரச்சனை. ஏன் 100 கோடி லேண்ட 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணங்கிறது ஹெச்ஆர்சியினுடைய பிரச்சனை. நீ ஏன் இது பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.